அன்பான மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு உங்களுக்காகவே வந்த ஒரு முக்கியமான தகவல் என்று நினைத்து கவனமாக கேளுங்கள். இங்கே சொல்லப்போகிற விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். முதலில் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் உங்கள் ஆதரவை தெரிவிக்க ஒரு லைக் போட்டுவிடுங்கள். கீழே கருத்தில் உங்கள் ராசி பெயரை எழுதுங்கள். உங்கள் மனதில் என்ன எண்ணம் இருக்கிறதோ அதை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம். இப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கே நல்ல சக்தியை ஈர்க்கும். இப்போது விஷயத்திற்குள் போகலாம். மகரம் ராசி நேயர்களே, வரப்போகும் மே மாதம் 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த 3 நாட்களும் சாதாரண நாட்கள் கிடையாது. இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ வாய்ப்பு மிக அதிகம். நான் சொல்வதை நீங்கள் சுமாராக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒருபோதும் நினைக்காத மாதிரி இருக்கலாம். மகரம் ராசி என்பதே மிகவும் பொறுமையும் அமைதியும் உழைப்பும் கொண்ட ராசி. நீங்க எதையும் உடனே வெளிப்படுத்த மாட்டீங்க, மனதில் வைத்து சுமந்து கொண்டு போவீங்க. பல நேரங்களில் உங்களுடைய கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக தாங்கிக் கொள்வீங்க. அந்த மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு வரக்கூடிய காலம் இது. இந்த 3 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படலாம், அதே நேரத்தில் இன்னொரு கதவு திறக்கப்படலாம். சிலருக்கு இது நல்ல வாய்ப்பாக வரலாம், சிலருக்கு சின்ன சின்ன சோதனைகளாக வரலாம். ஆனால் எது வந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் ஒரு முக்கியமான படியாக இருக்கும். உதாரணத்திற்கு, நீங்க ஒரு வேலைக்கு நீண்ட நாட்களாக காத்திருக்கிறீங்கன்னா, திடீரென்று ஒரு தகவல் வரலாம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் காத்திருக்கணும் என்ற நிலை உருவாக்கலாம். அதே மாதிரி குடும்ப விஷயங்களில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம். ஆனால் அந்த தீர்வு முதலில் கொஞ்சம் கஷ்டமாக தோன்றலாம். மகரம் ராசி நேயர்களே, இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த மாற்றமும் நேரடியாக நல்லதா கெட்டதா என்று நாம் உடனே தீர்மானிக்க முடியாது. சில நேரங்களில் கஷ்டமாக தோன்றும் விஷயங்களே பின்னாளில் பெரிய நன்மையை தரும். அதனால இந்த 3 நாட்களில் நடக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் மனசை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள். யாராவது உங்களை தூண்டினாலும் கோபப்படாதீர்கள். அமைதியாயிருங்க. ஏனென்றால் இந்த நேரம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் காலமாக இருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பாகவும் இருக்கலாம். எதிர்பாராத சந்திப்புகள் நடக்கலாம். நீண்ட நாட்களாக பார்க்காத ஒருவர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வரலாம். அது நல்லதா கெட்டதா வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பாகவும் இருக்கலாம். இந்த காலத்தில் சிலருக்கு எதிர்பாராத சந்திப்புகள் நடக்கலாம். நீண்ட நாட்களாக பார்க்காத ஒருவர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வரலாம். அது நல்லதா கெட்டதா என்பது அந்த சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் அந்த சந்திப்பு உங்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் சிலருக்கு பண விஷயங்களில் மாற்றம் வரலாம். திடீரென செலவு அதிகரிக்கலாம், அல்லது திடீரென ஒரு வருமானம் கிடைக்கலாம். 2ம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யோசித்து முடிவு எடுங்கள். இந்த 3 நாட்களும் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு செல்லும் ஆரம்பமாக இருக்கிறது. மகரம் ராசி நேயர்களே, அதனால பயப்பட வேண்டாம், தயாராக இருங்க. உங்கள் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் இன்னும் முக்கியமானது. இந்த மாற்றம் வெறும் வெளிப்புறத்தில் மட்டும் நடப்பதில்லை. மகரம் ராசி நேயர்களே, உங்களுடைய உள்ளுணர்ச்சியிலும் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். நீண்ட நாட்களாக உங்களை பாதித்துக் கொண்டிருந்த எண்ணங்கள், பயங்கள், குழப்பங்கள் இப்போது மெதுவாக வெளியேற ஆரம்பிக்கும் காலம் இது. நீங்க இதுவரை சில விஷயங்களில் தயக்கம் காட்டியிருக்கலாம். இது சரியா, நான் செய்யலாமா என்று எண்ணி நிறுத்தி வைத்திருந்த முடிவுகள் இருக்கலாம். அந்த முடிவுகளை இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய நிலை வரும். இந்த 3 நாட்கள் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும். ஆனால் அந்த தைரியம் எப்படி வரும் தெரியுமா? ஒரு சம்பவம் மூலமாக வரும். அது உங்களை சிந்திக்க வைக்கும், அதே நேரத்தில் உங்களை முன்னேற தூண்டும். மகரம் ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்கள் உங்களை மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி உறவுகளில் இப்போது ஒரு தெளிவு வரும். யார் உண்மையாக உங்களுடன் இருக்கிறார்கள், யார் வெறும் நேரத்தை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கும் நேரம் இது. சில நேரங்களில் ஒரு உறவு திடீரென்று தள்ளிப்போகலாம். அது உங்களுக்கு வலியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு சுமையை நீக்கிவிடும். அதனால அந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் எதிர்த்து போராட வேண்டாம். அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை தருவதற்காகவே
சில விஷயங்களை எடுத்துக்கொள்கிறது. இந்த காலத்தில் உங்களுடைய உடல் நலத்திலும் சிறிய மாற்றங்கள் கவனிக்கப்படலாம். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு, மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக உணரப்படலாம். அதனால் ஓய்வை தவிர்க்காதீர்கள். உங்கள் உடம்பு சொல்வதை கேளுங்கள். சின்ன சின்ன விஷயங்களையும் அலட்சியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் உடல் நல்லா இருந்தால்தான் மனசு உறுதியாக இருக்கும். மகரம் ராசி நேயர்களே, இந்த 3 நாட்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் முக்கியமானவை. அவசரமாக எடுத்த முடிவுகள் பின்னாளில் வருத்தத்தை கொடுக்கக்கூடும். அதனால எதையும் ஒரு நிமிடம் யோசித்து செய்யுங்கள். யாராவது சொன்னதாலே உடனே செயல்படாதீர்கள். உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்பதை கேளுங்கள். அதுதான் உங்களுக்கு சரியான வழியை காட்டும். சிலருக்கு இந்த நேரத்தில் ஒரு புதிய வாய்ப்பு வரலாம். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு புதிய முயற்சியாக இருக்கலாம், அல்லது உங்கள் திறமையை வெளிக்காட்ட ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது. ஆனால் அதில் குதிக்கும்போது கூட சிந்தித்து முடிவு எடுங்கள். அதுவே உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலத்தில் உங்களுடைய பேச்சு மிகவும் முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடும் அல்லது அவர்களை உங்களிடம் நெருக்கமாக்கக்கூடும். அதனால கவனமாக பேசுங்கள். குறிப்பாக கோபத்தில் பேசும் வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்கள். மகரம் ராசி நேயர்களே, இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கப் போகிறது. ஆனால் அந்த அத்தியாயம் எப்படி இருக்கும் என்பது முழுவதும் உங்கள் மனநிலையை பொறுத்தது. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் அது நல்ல பாதையாக மாறும். நீங்கள் பயந்தால் அது சோதனையாக தோன்றும். இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஒரு சோதனை காலமாகவும் அதே நேரத்தில் ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்கும். இதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதற்குப் பிறகு நடக்கப் போகும் விஷயங்கள் இன்னும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பரவத் தொடங்கும். மகரம் ராசி நேயர்களே, ஆரம்பத்தில் அது சின்ன சின்ன சம்பவங்களாக தோன்றும். ஆனால் நாளுக்கு நாள் அது ஒரு பெரிய விளைவாக மாறும் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் உங்களுக்குள் வைத்திருந்த சில ஆசைகள் இருக்கலாம். ஒரு நாள் இது நடக்குமா என்று எண்ணி அதை மனதுக்குள் புதைத்து வைத்திருக்கலாம். அந்த ஆசைகளில் சில இப்போது வெளிச்சம் பார்க்கும் நேரம் இது. ஆனால் அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நேராக வராது. கொஞ்சம் சுழன்று, கொஞ்சம் சோதனை கொடுத்துதான் வரும். அதனால நீங்கள் பொறுமையை இழக்கக்கூடாது. மகரம் ராசி நேயர்களே, இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை புரியும். அது என்னன்னா, வாழ்க்கையில் எல்லாரையும் நம்ப முடியாது என்பதுதான். சிலர் உங்கள் அருகில் இருப்பார்கள், ஆனால் உங்கள் மனதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் தூரத்தில் இருப்பார்கள், ஆனாலும் உங்கள் நலனுக்காக நினைப்பார்கள். இந்த உண்மையை நீங்கள் அனுபவத்தின் மூலம் புரிந்து கொள்வீர்கள். சிலருக்கு நண்பர்கள் வட்டத்தில் மாற்றம் வரும். பழைய நண்பர்கள் சிலர் தள்ளிப் போகலாம். புதியவர்களுடன் நீங்கள் இணைவீர்கள். ஆரம்பத்தில் அது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆனால் அந்த மாற்றம் உங்களுக்கு தேவையான வளர்ச்சியை தரும். அதனால் அந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் உங்களுடைய நேர உணர்வு கூட மாறும். முன்பு நீங்கள் வீணாக கழித்த நேரத்தை இப்போது மதிக்க ஆரம்பிப்பீர்கள். ஒவ்வொரு நொடியும் முக்கியம் என்று உணருவீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்வீர்கள். அது உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும். மகரம் ராசி நேயர்களே, சிலருக்கு இந்த காலத்தில் திடீரென ஒரு பயணம் ஏற்படலாம். அது உங்கள் விருப்பத்தால் இருக்கலாம் அல்லது ஒரு அவசர சூழ்நிலையால் இருக்கலாம். அந்த பயணம் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கும். நீங்கள் இதுவரை பார்க்காத விஷயங்களை பார்க்க வைக்கும். அது உங்கள் சிந்தனையை மாற்றும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் இன்னும் கவனம் தேவைப்படும். ஏனென்றால் இந்த மாற்ற காலத்தில் வருமானமும் செலவும் சமநிலையில இருக்காது. சில நேரங்களில் அதிகமாக வரும், சில நேரங்களில் திடீரென குறையும். அதனால் சேமிப்பு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க ஆரம்பிப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வு மிகவும் பலமாக இருக்கும். யாரை நம்பலாம், யாரை தவிர்க்கலாம் என்று உங்கள் மனசு தானாகவே சொல்லும். அந்த குரலை நீங்கள் கேட்க வேண்டும். அதை புறக்கணிக்காதீர்கள். அது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும். மகரம் ராசி நேயர்களே, இந்த மாற்றம் உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். நான் முடியும் என்ற எண்ணம் வலுப்படும். நீங்கள் இதுவரை பயந்து தவிர்த்த விஷயங்களையும் இப்போது முயற்சி செய்ய நினைப்பீர்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான கட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு பழைய நினைவுகள் மீண்டும் வந்து மனதை கலக்கலாம். கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் நினைவுக்கு வந்து உங்களை பாதிக்கலாம். ஆனால் அந்த நினைவுகளை நீங்கள் மீண்டும் சுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு பாடமாக மட்டும் பார்க்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் முன்னேற முடியும். இந்த எல்லா மாற்றங்களும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஒரு புதிய திசைக்கு திருப்பும். மகரம் ராசிநேயர்களே, அது ஆரம்பத்தில் புரியாமல் இருக்கலாம். ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்தால்
இது எல்லாம் ஒரு காரணத்திற்காக தான் நடந்தது என்று நீங்கள் உணருவீர்கள். அந்த உணர்வு வந்த பிறகுதான் அடுத்த கட்டத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அந்த உணர்வு வந்த பிறகுதான் அடுத்த கட்டத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இந்த கட்டம்தான் மகரம் ராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான திருப்புமுனையாக மாறும். முன்பு நடந்த எல்லா சம்பவங்களும் ஏன் நடந்தது என்பதற்கான பதில் மெதுவாக உங்கள் மனதில் வெளிச்சம் காண ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை சந்தித்த சிரமங்கள், தள்ளிப்போன வாய்ப்புகள், புரியாத உறவுகள், இவையெல்லாம் உங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்காகவே இருந்தது என்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த உணர்வு வந்தவுடன் உங்கள் மனதில் இருந்த சுமை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இதுவரை ஏன் என்னால மட்டும் இப்படி நடக்குது என்று எண்ணியிருந்த நீங்கள் இப்போது இதுல ஒரு அர்த்தம் இருக்கு என்று புரிந்து கொள்வீர்கள். மகரம் ராசி நேயர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் உங்களையே புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். முன்னாடி நீங்கள் கவனிக்காத உங்கள் திறமைகள் இப்போது வெளிப்படும். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் உருவாகும். சிலருக்கு இந்த காலத்தில் ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது வேலை, உறவு அல்லது வாழ்க்கை பாதை சம்பந்தமானதாக இருக்கலாம். அந்த முடிவு முதலில் பயமுறுத்தலாம். ஆனால் அந்த பயத்தை தாண்டி நீங்கள் எடுத்த முடிவுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மற்றும் முக்கிய காரணமாக இருக்கும். இந்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். மகரம் ராசி நேயர்களே, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான். சில விஷயங்களை விட்டுவிட வேண்டும். சிலரை விட்டுவிட வேண்டும். சில நினைவுகளை கூட விட வேண்டும். அதுதான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் மனசு லேசாகவும். உங்கள் சுற்றத்தில் உள்ள சிலர் உங்கள் மாற்றத்தை கவனிப்பார்கள். நீங்க மாறிட்டீங்க என்று சொல்லலாம். அது நல்ல அர்த்தத்தில் இருக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் புரியாமல் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய பாதையில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். மகரம் ராசி நேயர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவு வரும். முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்கள் இப்போது தெளிவாக தெரியும். எது செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள். அதனால் உங்கள் முடிவுகள் இன்னும் வலுவாக இருக்கும். சிலருக்கு இந்த காலத்தில் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கலாம். நீங்கள் நினைக்காத ஒருவர் உங்களுக்கு உதவியாக வரலாம். அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு ஆலோசனையாக இருக்கலாம், அல்லது நேரடி உதவியாக இருக்கலாம். அந்த உதவி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உங்களை சோதிக்கவும் சில சூழ்நிலைகள் வரும். உங்கள் பொறுமை, உங்கள் நம்பிக்கை, உங்கள் மன உறுதி இவையெல்லாம் சோதிக்கப்படும். அந்த சோதனைகளை நீங்கள் சமாளித்தால் அதற்கு பிறகு வரும் பலன் மிகவும் பெரியதாக இருக்கும். மகரம் ராசி நேயர்களே, இந்த கட்டம் முடியும் போது நீங்கள் முன்பு இருந்த மனிதர் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் இன்னும் வலிமையானவராக, இன்னும் தெளிவானவராக, இன்னும் நம்பிக்கையோடு நிற்கும் ஒருவராக மாறியிருப்பீர்கள். அந்த மாற்றம்தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான கதவின் முன் நிற்கிறீர்கள். அந்த கதவை திறக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் முன் இன்னும் ஒரு முக்கியமான உண்மை உங்களுக்கு வெளிப்படப் போகிறது. அது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை முழுமையாக தீர்மானிக்கும். அது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை முழுமையாக தீர்மானிக்கும். அந்த முக்கியமான உண்மை என்னவென்றால், மகரம் ராசி நேயர்களே, நீங்கள் இதுவரை தேடிய சக்தி, நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம், நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த நல்ல நேரம், இவை அனைத்தும் வெளியில் இல்லை, உங்கள் உள்ளேயே இருக்கிறது என்பதுதான். இந்த உண்மையை நீங்கள் முழுமையாக உணரும் தருணம் வந்துவிட்டது. நீங்கள் பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்திருக்கலாம். யாராவது உதவுவார்களா, யாராவது வழிகாட்டுவார்களா என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த காலம் உங்களுக்கு சொல்ல வருவது என்னன்னா, நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி. நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவர். மகரம் ராசி நேயர்களே, இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுமை தானாகவே இறங்கிவிடும். ஏனென்றால் இனி நீங்கள் யாரிடமும் எதிர்பார்ப்பு வைக்க மாட்டீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள். அந்த நம்பிக்கைதான் உங்களை எதிலும் தாங்கி நிறுத்தும். இந்த இறுதி கட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முடிவு, உங்கள் மனதை எந்த திசையில் செலுத்தப் போகிறீர்கள் என்பதுதான். நீங்கள் நல்லதை நினைத்தால் நல்லதே உங்களை தேடி வரும். நீங்கள் பயத்தில் இருந்தால் அதே பயம் உங்கள் முன்னே நிற்கும். அதனால் உங்கள் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய சாதனை செய்யும் வாய்ப்பு வரும். அது சிறியதாக தோன்றலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆரம்பமாக இருக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் மதிக்க வேண்டும். அதை கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதுவே உங்கள் எதிர்காலத்தை உயரத்திற்கு கொண்டு செல்லும்.
மகரம் ராசி நேயர்களே, இந்த 3 நாட்களில் தொடங்கிய மாற்றம் இங்கேயே நிற்காது. அது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு நல்ல முடிவும், நீங்கள் வைத்த ஒவ்வொரு நல்ல எண்ணமும், நீங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல செயலுமே அந்த மாற்றத்தை இன்னும் வலுப்படுத்தும். உங்கள் கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம். அது உங்களுக்கு பாடம் கற்றுத்தந்தது. உங்கள் எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். அது இன்னும் உங்கள் கையில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது எடுக்கும் முடிவுகள்தான் உங்கள் நாளையை உருவாக்கும். மகரம் ராசி நேயர்களே, இப்போது நீங்கள் ஒரு புதிய பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அந்த பாதை சில நேரங்களில் சவாலாக இருக்கும். ஆனால் அது உங்களை தவறான இடத்திற்கு கொண்டு போகாது. நீங்கள் நம்பிக்கையோடு நடந்தால் அந்த பாதை உங்களை சரியான இடத்திற்கே கொண்டு செல்லும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். உங்கள் மனதில் வரும் நல்ல எண்ணங்களை பின்பற்ற வேண்டும். உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேட்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு உண்மையான வழிகாட்டி. இந்த மாற்ற காலம் முடிவடையும் போது நீங்கள் திரும்பி பார்த்தால், நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேன் என்று உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த நாள் மிகவும் தூரத்தில் இல்லை மகரம் ராசி நேயர்களே. அது உங்கள் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் பயப்பட வேண்டாம், குழப்பப்பட வேண்டாம். அமைதியாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இந்த காலம் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை உருவாக்க வருது. அதை புரிந்து கொண்டு முன்னேறுங்கள். இந்த பதிவை முழுவதும் கேட்ட மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்குள் என்ன உணர்வு வந்தது? உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கப் போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கீழே கருத்தில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். உங்கள் ராசி பெயரை பதிவு செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்தால் அது இன்னொருவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்.